குடும்பத்தோடு நுழைகின்ற பொழுது அல்லாஹு அக்பர், ஹூரில் ஐன், கண் குளிர்ச்சியானவள், கண்ணுக்கு அழகை மிக்கவள். நம்ம மனையோடு மக்களோடு போகும்போது அங்கேயும் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மங்கைகள். அற்புதமான படைப்பு அந்த மங்கைகள். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு தெரியுமா? மனைவி மக்களோடு உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஹூரில் ஐன் என்று சொல்லக்கூடிய கண்களுக்கு அழகு மிக்கவள், கண்களுக்கு கண்குளிர்ச்சியானவள் அங்கேயும் இருப்பார்கள். உதாரணம், மனைவியோடு போகிறோம், அவங்களும் அழகாகத்தான் இருப்பாங்க. அழகு அல்லாஹ் ஜொலிக்க வைப்பான். அழகு மிக்கவர்களாக இருப்பார்கள், சந்தேகமே இல்லை. ஏன்னா அங்கே அழகில் போட்டி வந்துடக்கூடாது, அப்படி தானே? ஆனால் அதையும் அல்லாஹ் அழகாக காட்டுவான். இவங்க துன்யால் நம்மளோடு வாழ்ந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்படியும் ஒரு ஹதீஸ் வரும், ஒரு மனிதர் உலகத்தில் சாலிஹானவராக இருந்தால், நல்லவராக இருந்தால், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக இருந்தால், ஒரு கட்டத்தில் இவருக்கென்றே அல்லாஹு தாலா மங்கையை அங்கே உருவாக்கியிருக்கிறான் என்ற ஹூரின், அந்த மனைவி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனைவி கோபப்பட்டால் அவங்க சொல்லுவாங்களா, எனக்கு வரக்கூடிய கணவரிடத்தில் ஏமா நீங்க கோபப்படுறேன்னு கேட்பாங்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா ஒரு டச், ஒரு தொடர்பு எல்லாம் ஏற்படுத்தின உலகத்தில் வாழ்கின்ற பொழுது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த அடியார் தன் மனைவி மக்களோடு தன் மனைவியோடு சுவனத்தில் நுழைந்தவுடன் அற்புதமான படைக்கப்பட்ட அந்த ஹூரின்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹு தஆலா ஹலக உஜூஹு அல் ஹூரில் ஐன் மின் அர்பஅத் அல்வான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய முகங்களை 4 விதத்தில், 4 வர்ணத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். முகமே அப்படி இருக்குமா? அபியம் வாஹ்லர் வாஸ்ஃபர் வாஹ்மர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெண்ணிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம், இந்த 4ம் கலந்து இருக்குமா முகம்? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தில் அப்படி யார் எந்த பெண்களையும் அல்லாஹ் படைச்சதில்லை. அப்படி படைச்சிருக்கான் அல்லாஹு தஆலா. அழகான வடிவத்தில், பார்ப்பதற்கு ஜொலிக்கும் அந்த வடிவத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவள் உடலை ஒஹலக அப்தானுஹா, அவங்களுடைய உடலை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்குன்னு சொன்னா, மினஸ் ஜஅஃபரான் வல் மிஸ்க் வல் காஃபூர். இது போன்று உண்டான ஜஅஃபரான் குங்குமப்பூ இருக்கு இல்லையா, மிஸ்க் கஸ்தூரி, காஃபூர், அப்படி இது போன்று உண்டான நறுமணங்களை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் அழகு ஏற்படுத்துவதற்காக வேண்டி பல இதுக்குன்னே செலவு. ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்களை அழகுபடுத்துவதற்காக வேண்டி பல பொருட்கள் இருக்குது இல்லையா, உதடுகளுக்கு போடுறது, கண்களுக்கு போடுறது, முகத்துக்கு போடுறது, இது மாதிரி இந்த புருவத்துக்கு கூட போடுறதுக்கு, அது மாதிரி இந்த கண்களுக்கு இருக்குல்ல, இந்த கண் இந்த இமைக்குள்ள அதுக்கு போடுறதுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆக பல வடிவத்தில் பல பொருட்கள் இருக்குது, வர்ணங்கள், பல வர்ணங்கள் இருக்குது. அதுக்குன்னே காசு போட்டு வாங்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம எப்பொழுதும் அழகாக்கி தந்தல்வானாக. அருமையானவர்களே, உலகத்தினுடைய பெண்களுக்கு இப்படி அழகுபடுத்த வேண்டும். ஆனால் அங்கே அப்படி அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹு தாலா 4 விதமான நிறங்களை கொண்டு அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான். அந்த அபியப் வெண்மை நிறம், வா அஹ்லர் பச்சை நிறம், வா அஸ்ஃபர் மஞ்சள் நிறம், வா அஹ்மர் சிகப்பு நிறம், இந்த 4 நிறங்களை கொண்டு அல்லாஹ் அழகான முறையில் வடிவத்தில் முகத்தை அமைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வஹலக அப்தானுஹா, அவளுடைய உடலை மனமிக்கதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஸ்ப்ரே அடிச்சாதான் மணக்கும். உலகத்தில் 2 நாள் குளிக்காம இருந்தால் தெரியும். ஒரு நாள் 2 நாளாக இல்லை, ஒரு நாள் குளிக்காம இருந்தால் அடிக்கிற வெயிலில் தெரியும் நமக்கு. அது யாரா, இந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி. அப்படி எல்லாம் அங்கே அப்படி இல்லை. அந்த ஹூரின்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனமிக்கதாகவே ஆக்கியிருக்கிறான். ஜஅஃபரான், மிஸ்க், காஃபூர் போன்றது. அவங்க முடி இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், அவங்க முடியை கரண்ட்ஃபுல் சொல்கிறார். அந்த கரண்ட்ஃபுல் என்று போன்ற அந்த மனத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உருவாக்கியிருக்கிறான். இப்படியெல்லாம் மரணிக்கப்பட்டவர்கள் தான் சையதத்துனா அந்த ஹூரில் ஐன்களான அந்த மங்கைகள். அவர்களுடைய விரல்கள் எல்லாம் அழகாக இருக்கும். கால் விரல்கள், கரம் விரல்கள் அழகாக இருக்குமா. வலோ பஸகத் வாஹிதத்து மின்ஹுன்ன ஃபித் துன்யா லஸாரத் மிஸ்கா. அந்த ஹூரில் ஐன்களில் உண்டான ஒரு பெண் உலகத்தில் உமிழ் நீரை துப்ப, நம்ம துப்புன்னு சொல்லுவோம், அது கூடாது. உயர்ந்த அந்தஸ்துடைய அந்த உமிழ் நீர் தான் சொல்லி பழக வேண்டும். சில பேர் இருக்கிறாங்க கருத்துடையவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பினார்கள் என்று சொல்லக்கூடாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள், சஹாபாக்கள் தங்களுடைய உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள். அப்படித்தான் சொல்லி பழக வேண்டும். இங்க ஹூர்லைன்கள் அவங்க மங்கையான அந்த அழகுமிக்கவர்கள் உலகத்தில் உமிழ்வார்களேயானால் லஸாரத் மிஸ்கா கஸ்தூரியாக ஆயிடுமா? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமாங்க? உலகத்தில் அல்லாஹ்வினுடைய நல்லடியாராக வாழ்ந்தவருடைய அந்த கணவருடைய பெயர் அவருடைய நெஞ்சு பகுதியில் எழுதப்பட்டிருக்கும். இஸ்மு ஜௌஜிஹா மக்தூபன் அலா ஸத்ரிஹா. அவர்களுடைய கணவருடைய பெயர் அவர்கள் நெஞ்சு பகுதியில் எழுதப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் உலகத்தில் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டவருடைய அந்த பேர் அந்த பெண்களுடைய நெஞ்சு பகுதியில் எழுதப்பட்டிருக்கும் என்றெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அவர்களுடைய கரங்களில் காப்புகள் அணிவிக்கப்பட்டிருக்கும். 10 காப்பு போடப்பட்டிருக்குமா? அதுபோல் அவருடைய விரல்களில் ஹமாத்திமிகள் மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டிருக்கும். அவர்களே அழகு. சுபஹானல்லாஹ். அவர்கள் போட்டிருக்கக்கூடிய நகைகள் ஹுல்யத், அந்த ஆபரணங்கள், கரங்களில் காப்புகள் போடப்பட்டிருக்கும், விரல்களில் மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டிருக்கும். இப்படி அழகுமிக்கவர்களாக தென்படக்கூடியவர்கள் தான் ஹூருல் ஈன்கள். சுப்ஹானல்லாஹ். கல்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தன்னுடைய ஹூருல் ஈன் அந்த மனைவியை அந்த மங்கையை பார்ப்பானேயானால் கண்ணாடி போன்று இருப்பார்கள் அப்படின்னு நம்ம வர்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு ஒப்புறாங்க தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவருடைய முகத்தில் அவருடைய கன்னத்தில் இவர் தெரிவார். அந்த ஹூர்லின்களோட முகம் இருக்குல்ல, அந்த கன்னம் இருக்குல்ல, இந்த கன்னம், இந்த பகுதியில் இவங்க பார்த்த நிலைமை இவங்க கண்ணாடி மாதிரி தெரிவாங்க. அழகாக இருப்பார்கள். அதாவது கண்ணாடி போல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப மெல்லிசா இருப்பாங்க. வாஸ்வாஜி முத்தஹரா என்று சொல்வது போன்று அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள். உடலால் உள்ளத்தால் அல்லாஹ் அக்பர் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக ஹூருல் ஈன்கள் இருப்பார்கள். எல்லோருக்கும் உண்டு. இந்த மனைவிமார்களும் அழகுமிக்கவர்களாக இருப்பார்கள், அந்த ஹூருல் ஈன்களும் சேர்ந்திருப்பார்கள். இதற்குண்டான பணிவிடையை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். சில பேர்களுக்கு 70 ஹூருல் ஈன்கள் இருப்பாங்களாம். ஹஸரத்து ஒன்றை வச்சுக்கிட்டே இந்த உலகத்தில் நாம் படுற பாடுன்னு சொன்னோம் இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஒன்று கூட நம்ம விழாவிலிருந்து வந்தவங்க தானே. ஏன் அனுசரித்து போக முடியல? ஏன் சந்தோஷமாக போக முடியல? ஏன் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டோம்? நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், அனுசரித்து போகுமா, ஒத்து போ, விட்டு கொடுத்து போன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒத்து போயிட்டான்னு வைங்களேன், அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்டு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். சூழலோகத்தையும் அல்லாஹ் ஜோடியாக ஆக்குவான். அருமையானவர்களே, இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். தாய்மார்கள் எல்லாம் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெற்றோர்களுடைய கடமை ஒரு பிள்ளையை, ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கிற வரைக்கும், சாலிஹான முறையில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வளர்க்கிற வரைக்கும் பெற்றோருடைய பொறுப்பு மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்கு பெற்றோருடைய பாதடி தான் சுவனம். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெற்றோருடைய பாதம் தான் சுவனம். எப்பொழுது நாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ அதற்கு பிறகு அவருக்கு கணவனுக்கு கட்டுப்படுறது தான் கடமை. அவர் கணவனுடைய திருப்தி தான் சொர்க்கம். அவர் திருப்தி கொள்ள வேண்டும். அது வேறு சப்ஜெக்ட் நான் போயிடும். நான் அதுக்கான ஒரு உதாரணமாக சொன்னேன். சங்கமிக்கவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதர் உலகத்தில் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவருடைய மனைவியோடு சேர்ந்து ரப்புல் ஆலமீனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்தால் அங்கே சுவனத்திலும் குடும்பத்தோடு இருப்பார். அங்கே மங்கைகளும் அவர்களோடு இருப்பார்கள். எல்லோரும் கலந்திருப்பார்கள். மட்டில்லா மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு விந்தை உலகத்தில் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உள்ள அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, சொர்க்கவாசி சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். எல்லா விதமான கவலைகளையும் போக்கிவிட்டு அல்லாஹ்விற்கு எல்லா புகழ். ஒருத்தருக்கு பணம் வேணும் ஆசையா இருக்கு. பணம் வந்துட்டா கவலையே இருக்காது. பதவி வேணும்னு ஆசையிலே இருப்பார். பதவி வந்துட்டா அப்படிம்பார். ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இருப்பார். அதுக்கு அக்பர் எதுவும் இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்போ எந்த நிரந்தரமான அந்த உலகத்தில் ஒரு மனிதர் உள்ளே நுழைந்து விட்டால், அதுவும் குடும்பத்தோடு போயிட்டா, அங்கே ஹோலிங்க கிடைச்சிட்டா ஒரு மட்டில்லாத மகிழ்ச்சி அங்கே கிடைக்கும். ஒரு மட்டில்லா மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அங்கே. அப்படித்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஹூருல் ஈன்களை அந்த அடியார்களுக்கு வழங்குகிறான் என்பதை குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், அந்த ஹூருல் ஈன்கள் உலகத்தில் பிரவேசிப்பார்களேயானால்
உலகம் முழுக்க ஜொலிக்குமா. எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனைக்கு எட்டாச்சு இல்லைங்க. உலகம் முழுக்க ஜொலிப்பாக இருப்பார்கள். அந்த ஹூர் ஐன்கள் உலகத்தில் பிரவேசிப்பார்களேயானால் உலகமே ஜொலிக்கும், உலகமே நறுமணத்தால் நிரப்பப்படும். அவன் எப்படி அல்லாஹ் அக்பர். ஒரு பெண், ஒரு ஹூர் ஐன்கள், ஒரு பெண்ணு உலகத்தில் பிரவேசித்தால் உலகமே ஜொலிக்கும், உலகமே நறுமணத்தான் நிரப்பப்படும். அப்போ உங்க சொர்க்கத்தை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சொர்க்கமே சொர்க்கமே அது மன நறுமணத்தால் உண்டான தரங்க. எங்க பார்த்தாலும் ஹூர் ஐன், எங்க பார்த்தாலும் ஹூர் ஐன். அருமையானவர்களே, அப்போ அந்த நறுமணத்தில் உண்டான அந்த பெண்கள், அவர்கள் தலையில முட்டாக்கு போட்டுருவாங்க இல்லையா, அந்த துண்டு சுபஹானல்லாஹ் அப்படி உயர்ந்ததாம். உயர்ந்த துண்டு தான் அவர்கள் அணிந்திருப்பார்கள். தலை முக்காட்டு அழகுமிக்கவர்கள், அழகான மங்கையர்கள், நறுமணமிக்கவர்கள், கஸ்தூரியை போன்று உள்ளவர்கள், கஸ்தூரியாக நறுமணமாக இருப்பார்கள், கண்ணாடி போன்று உள்ளவர்கள். உலகத்தில் பிரவேசித்தால் உலகமே ஜொலிக்கும், நறுமணத்தால் உலகமே நிரப்பப்படும். அவர்கள் துண்டு உலகத்தினுடைய எல்லாம் விட உயர்ந்த துண்டாக இருக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்படிப்பட்ட ஹூர் ஐன்களை அல்லாஹ் நமக்கும் சொந்தமாக்கி தந்தல்வானாக. நம் மனைவி மக்களோடு, நம் மனையோடு அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக.